ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தோட்டத்திலே அது மாடியில் தொட்டியில் வளர்ந்த கீரை. இது ஒரு கட்டு இருக்கும் முளைக்கீரை. இதை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிடுங்க தண்ணியில். இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி போட்டுப்போம். மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, அதோட ஒரு பச்சை மிளகாய் 2 அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி தேவையான ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா வெந்த பிறகு இதோட கீரை எடுத்து மேலே எடுத்து வச்சிடலாம். கீரை வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே சுருங்கி வந்த பிறகு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கீரையை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கிடஞ்சி விட்டுரும். நல்லா வந்து நல்லா வழவழன்னு இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவிடம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிடஞ்ச கீரையில் வந்து இந்த கருவிடத்தையும் போட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா